அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு அற்புதமான வாழ்வியல் பாடத்தோடு உங்களை நான் இந்த காணொளியிலே சந்திக்கிறேன். நம்மள பல பேருக்கு பல விஷயங்களை வாழ்க்கையில் இழந்திருப்போம். இழப்புங்கிறது சர்வசாதாரணமாக நடக்கத்தான் செய்யும். அது உயிரிழப்பாக இருக்கட்டும், பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய இழப்பாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய வியாபாரத்தில் தொழிலில் ஏற்படக்கூடிய இழப்பாக இருக்கட்டும், அல்லது நட்பு வட்டாரத்தை இழக்கக்கூடிய சூழலாக இருக்கட்டும். ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு சில இழப்புகள், சோதனைகள், கஷ்டங்கள் மனுஷனுக்கு வாழ்க்கையில் வர்றது தான் அதுதான் வாழ்க்கையை ருசிகரமாக நம்ம நகர்த்தி செல்வதற்கான வழிவகையை செய்யும். சரி, இழப்பு கஷ்டம் வந்தது தானா, அடுத்து அதற்கு வழியே கிடையாதா, விமோச்சனமே கிடையாதா என்று நம்ம யோசிக்க தேவையில்லை. நிச்சயமாக அதற்கு வழி உண்டு. ஒன்றை அழுத்தமாக புரிஞ்சுக்கணும். என்ன அல்லாஹ் நமக்கு சோதனை தர்றானோ, என்ன அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறானோ, என்ன அல்லாஹ் நம்ம இழப்பை ஏற்படுத்துகிறானோ, அதில் கொஞ்சமாக நிதானமாக இருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின அந்த ஒரு சின்ன வழியை ஃபாலோ பண்ணால் போதுமானது. நம்ம எந்த சோதனையில் சிக்கியிருக்கிறோமோ, எந்த கஷ்டத்தில் இருக்கிறோமோ, சொல்லப்போனால் எந்த விஷயத்தை இழந்திருக்கிறோமோ, அதை விட 2 மடங்கு இல்லை, அதை விட பல மடங்கு விலை மதிப்புள்ள ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு திருப்பி தந்துருவான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். என்ன விஷயம் அது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த ஒரு அற்புதமான ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது. ஹஸரத் சையதனா அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு, சையதத்துனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 2 பேரும் கணவன் மனைவி. வாழ்க்கைனா அப்படி ஒரு வாழ்க்கை, அந்யோன்யமான வாழ்க்கை. ரொம்ப ஒருத்தர் மீது ஒருத்தர் பிரியம், புரிதல், அப்படிப்பட்ட வாழ்க்கை அது. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க ரசூலுல்லாஹ்ட்டருந்து கேட்ட ஒரு ஹதீஸை தன்னுடைய துணைவியார் உம்மு சலமாட்ட சொல்லியிருந்தாங்க ஒரு நாள். என்ன ஹதீஸ் சொல்லியிருந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்டருந்து கேட்ட ஹதீஸு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் துசீபுஹு முசீபா ஃபயகூலு மா அமரஹுல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபதி வக்லிஃப்னி கைரம் மின்ஹா. இதுதான் அந்த ஹதீஸ். அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு ஏதாவது ஒரு சங்கடத்தை, சோகத்தை, சிரமத்தை, சோதனையை, இழப்பை கொடுத்தால் உடனே அவன் அங்கலாய்ந்து கொள்ளாமல், புலம்பி தள்ளாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்திருக்கு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று இன்னா லில்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு துவா, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முசீபத்தி, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையிலே, இந்த இழப்பிலே நீனே எனக்கு கூலி கொடுப்பாயாக, வக்லிஃப்னி கைரம் மின்ஹா, இதைவிட மிகச்சிறந்த பகரத்தை எனக்கு நீ தருவாயாக. இந்த துவாவை அவர் ஓதினால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லா ஆஜரஹுல்லாஹு ஃபீ முசீபத்திஹி வ அக்லஃபஹுல்லாஹு கைரம் மின்ஹா, அல்லாஹ் அவருக்கு ஏற்பட்ட சோதனைக்கு கூலியையும் தருவான். அதே மாதிரி அவர் என்ன இழந்தாரோ, என்ன கஷ்டத்தில் இருக்க, அதை விட பன்மடங்கான சந்தோஷத்தை, அதை விட பன்மடங்கான பிரதிபலனை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸை கேட்டு இந்த அபூ சலமான்ற சஹாபி தன்னுடைய துணைவியார்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போது பொதுவாகவே வாழ்க்கையில் சிரமம், கஷ்டம், சோதனை, இழப்பு ஏற்பட்டால் முதல் கட்டமாக அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே நாம் அல்லாஹ்வுக்காக உரியவர்கள், அவனிடமே மீண்டு செல்லக்கூடியவர்கள் என்ற பொருள்பட இருக்கிற இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிட்டு நான் சொன்ன இந்த துவாவை ஓத வேண்டும். ஓதினால் அல்லாஹ் அந்த சோதனைக்கும் நமக்கு கூலியை தந்துடுவான், அந்த இழப்புக்கும் அல்லாஹ் நமக்கு கூலியை தந்துடுவான். அதோடு மட்டுமல்லாமல் என்ன இழந்திருக்குமோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான், திருப்பி தருவான். நம்பணுங்க இதை. பொதுவாகவே கஷ்டம், சோதனை வருதுன்னா ஒன்றை புரிஞ்சுக்கணும், உங்கள்கிட்ட இருக்கிறத விட மிக சிறப்பானதை உங்களுக்கு திருப்பி தரப்போறான்னு அர்த்தம். அது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எதுவுமே கால அவகாசம் இருக்குது இல்லையா? தாயினுடைய கருவுக்குள்ளே போன அந்த இந்திரியம் உடனே பிள்ளையாக உருவாகி வந்து விடுமா? இல்லையே. அது என்னவாக மாறணும்? அது மாறி வர்றதுக்கு ஒரு 10 மாதம் ஆகும். புல்லையும் வைக்கோலையும் அதுக்கான அந்த மாட்டுக்கான தீவனங்களையும் சாப்பிட்டு முடித்த உடனேயே பாலாக வந்து விடுமா? இல்லை. அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் உடனே மாறிடணும், உடனே நான் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரியான கற்பனைகள் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி நாம் இந்த துவா ஓதி அல்லாஹ்ட்ட நன்மை எதிர்பார்க்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தருவான், நிச்சயமாக தருவான். அவன் தரக்கூடிய பகரங்கிறது நம்ம பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். விஷயத்துக்கு வாங்க. உம்மு சலமா கேட்டாங்க கணவன்கிட்டருந்து, கேட்டு அந்த துவாவை மனசில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு சில நாளைக்கு பின்னாடி தன்னுடைய கணவன் அபூ சலமா வஃபாத் ஆகிட்டார். வஃபாத் ஆன பின்னாடி அந்த அம்மாவுக்கு
ஒன்றுமே புரியலை. ஏன்னா மதீனாவில் வந்து யாருமே அவங்களுடைய சொந்தக்காரங்க கிடையாது. எல்லாம் கொடுத்த புகுந்த வீடு பிறந்த வீடு எல்லாம் மக்கால இருக்குது. இவங்க இங்கே வந்து தனியாக வாழ்ந்தவங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்த குடும்பங்களில் முக்கியமான குடும்பம் இந்த குடும்பம். இவங்களுடைய ஹிஜ்ரத்தில் வரலாற்றில் படிக்கும் பொழுது நிறைய தியாகங்கள் இருக்குது. அது சொன்னால் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு உண்டான கதைகள் இருக்கிறது. அப்படி சிரமத்தோடு கஷ்டத்தோடு ஹிஜ்ரத் செஞ்சு வந்து கொஞ்ச நாள் கூட வாழ்க்கை தொடரலை, இறந்துட்டார் கணவன். சிறுவயது மரணம். அந்த அம்மாவால் பொறுத்துக்க முடியல. சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, என்ன செய்கிறது? இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த துவாவை எடுத்து ஓதுனாங்க. என்ன ஓதுனாங்க? இன்னா லில்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபத்தி வஹலிஃப்னி ஹைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு இந்த ஒரு இழப்பு ஏற்பட்டு போச்சு, என்னுடைய கணவன் இறந்துட்டாரு, இதுக்கு நீ தான் கூலி தரணும், இவரை விட சிறந்த பகரத்தை நீ கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய கண்ணிலிருந்து பொல பொலம் தண்ணியாக வருது. வந்துட்டு சொன்னாங்க, ஐயுல் முஸ்லிமீன ஹைரும் மின் நபி சலமா. அபூ சலமாவை விட மிகச்சிறந்தவர் எனக்கு எப்படி கணவராக கிடப்பார்? அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். எவ்வளவு அந்யோன்யமான வாழ்க்கை, எவ்வளவு புரிதல் மிக்க வாழ்க்கை, அவரை விட சிறந்த பகரம் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கொஸ்டின் வச்சுட்டு அவங்களே மனதுக்கு சமாதானம் சொல்லியிருக்காங்க. என்றாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இது, அது 100க்கு 100 உண்மை தரும். பொறுமையாக இருப்போம், அல்லாஹ்ட்ட நன்மை ஆதரவு வைப்போம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தார்கள். பொதுவாகவே கேட்ட துவா பலிக்கும், வீணே ஆகாது. எனவே கிடைக்கும் நேரமெல்லாம் அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா செஞ்சிடணும். என்ன நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்டணும். என்ன கேட்கணும் தோணுதோ கேட்டணும். கிடைக்குது கிடைக்கல, நமக்கு பலன் கிடைச்சிருக்கு கிடைக்கல, அதை பற்றிலாம் அங்கே யோசிக்கக்கூடாது. கேட்கறது நம்ம வேலை, கொடுக்கறது அவனுடைய பொறுப்பு. கேட்ட அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தார்கள். வல்ல அல்லாஹ் அபூ சலமா என்ற அந்த கணவருக்கு பகரமாக சிறந்த பகரத்தை அல்லாஹ் கொடுத்தான். யாரை கொடுத்தான் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையே உம்மு சலமா ரலியல்லாஹுவிற்கு கணவனாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுடைய தாய்மார்களின் பட்டியலில் அவங்களும் ஒருத்தராக இருக்கிறாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட சோதனையில் கஷ்டத்தில் இழப்பில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த துவாவை ஓதி அல்லாஹ்ட்ட நன்மை ஆதரவு வச்சா அவன் என்ன இழந்தானோ, என்ன ஒரு பெரிய இழப்பு அவனுக்கு ஏற்பட்டிருக்கோ, என்ன பெரிய கஷ்டம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கோ, அதை விட ரெட்டிப்பான மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் அல்லாஹ் அவருடைய சூழலை மாற்றி தருவான். அவ்வளோ பெரிய சக்தி மிக்க துவா இது, அவ்வளோ பெரிய வலிமை மிக்க ஆயுதம் இந்த துவா இது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தாங்க. எனவே இந்த துவாவை நாம் கவனத்தில் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல விஷயங்களை இழந்திருக்கலாம், அல்லது இழப்பு ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சலாம். என்ன ஏற்பட்டாலும் சரி, என்ன நிலை நடந்தாலும் சரிதான், இந்த துவாவை நாம் ஒரு தடவை ஓதி விடுகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான சிறந்த பகரத்தை, சிறந்த வழியை, சிறந்த ஒரு பிரதி உபகாரத்தை நமக்கு செய்து விடுகிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யோசிப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே இதை பின்பற்றி நடப்போம். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும்.